வணக்கம் என்டா இன்ஃபோ சேனல் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பார்த்தினா எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வணக்கம், ஃபோட்டோஷாப் டெக்னிக்ஸ் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் எஃபெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் இது ஒரு ஈஸியாக இந்த எம்ப்ராய்டிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சு நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட்டுக்கு போயிடுறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் கிளாத் கீழே இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான லெட்டர்ஸை நான் டைப் பண்ண போகிறேன். டைப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எல்வெட்டிகா அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த எல்வெட்டிகா அப்படின்ற ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் டைப் பண்ண போகிறேன். இங்கே எந்த ஃபாண்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டை நான் பர்டிகுலராக இப்போதைக்கு இந்த டுடோரியலுக்காக யூஸ் பண்ணுறேன். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 232 பாயிண்டில் வச்சுக்கோங்க. சைஸை 232 பாயிண்டில் வச்சுக்கிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போது ஸ்டிச்சுன்னு டைப் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இதை ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மூவ் டூலில் கொண்டாந்து இதை சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லேயர் மெனுவில் இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு லேயர் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு லேயரில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே கன்வெர்ட் டு ஷேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இது இப்போது ஷேப்பாக மாறிடுச்சு. இனிமேட்டு இது டெக்ஸ்ட் லேயர் கிடையாது, ஷேப் லேயராக மாறிடுச்சு. இந்த ஷேப் லேயராக மாற்றிட்ட பிறகு நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதுக்கு சில எஃபெக்ட்ஸை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த லேயர் பேனலுக்கு கீழே எஃபெக்ட்ஸ் பட்டன் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பண்ணுறேன். இதில் கலர் ஓவர்லேன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த கலர் ஓவர்லேக்கு இந்த பிளெண்டிங் மோட் நார்மலில் இருக்கட்டும். இந்த கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூ வேல்யூவை 30 அப்படின்னு மாற்றுறேன். சேச்சுரேஷனை 80 அப்படின்னு செட் பண்ணுறேன். பிளாக்கை நான் என்ன பண்ணுறேன் 50%க்கு மாற்றிக்கிறேன். இப்போது இந்த கலர் தான் எனக்கு தேவை. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது பிளெண்டிங் மோட் இந்த கலருக்கு மாறிடுச்சு. ஒபேசிட்டி 13%ல் இருக்குது. இதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 88%ல் வச்சுக்கிறேன். 88%ல் வச்சுட்டேன். இப்போது அடுத்ததாக நான் இதில் பெவல் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த பெவல் அண்ட் எம்போஸை இங்கே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பெவல் அண்ட் எம்போஸ் அப்படின்றது இங்கே அப்ளை ஆகிருக்கு. இதில் நம்ம என்னென்ன வேல்யூ செட் பண்ணணும்னு நல்லா பார்த்துங்க. இது இன்னர் பெவல் அப்படின்னு இருக்கணும். டெக்னிக்ஸ் ஸ்மூத் அப்படின்னு இருக்கணும். இந்த டெப்த்து பார்த்திங்கன்னா 100%ல் இருக்கணும். டைரக்ஷன் அப் டைரக்ஷன். சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 பிக்சலில் வச்சுக்கோங்க. சாஃப்ட் அண்ட் 0லே இருக்கட்டும். ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 120 டிகிரியில் வச்சுக்கோங்க. ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் இருக்கட்டும். இந்த ஹைலைட்ஸ் மோடில் விவிட் லைட் இருக்கணும். இந்த ஹைலைட்ஸ் கலர் ஒயிட்டாகவே இருக்கட்டும். இந்த ஹைலைட்ஸ் மோடில் இருக்கிற ஒபேசிட்டி 70% தான் நீங்கள் வச்சுக்கணும். ஷேடோ மோட்ஸில் மல்டிப்ளை அப்படின்ற இந்த மோடை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷேடோ மோட்ஸில் இருக்கிற ஒபேசிட்டி 100%ல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. இப்போது இந்த இடத்துல பேட்டர்னில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னில் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டுது. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கேல் வேல்யூவை 200க்கு மாற்றிக்கிறேன். இந்த டெப்த்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது 50ல் இருக்கட்டும். டெப்த்து 50ல் வச்சுக்கிட்டேன். இப்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான டெக்ஸ்டர் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு. அடுத்ததாக இன்னர் ஷேடோவை கிளிக் பண்ணுறேன். இந்த இன்னர் ஷேடோவில் பிளெண்டிங் மோட் மல்டிப்ளையில் இருக்கட்டும். ஒபேசிட்டி பார்த்திங்கன்னா 80% வச்சுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 140ல் இருக்கட்டும். ஆங்கிள் 140 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் 50 பிக்சலில் இருக்கட்டும். சைஸ் பார்த்தீங்கன்னா
சைஸ் வந்து 70 பிக்சலில் இருக்கட்டும். அடுத்ததாக நீங்கள் இன்னர் க்ளோவை கிளிக் பண்ணுங்கள். இன்னர் க்ளோவில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் க்ரீன் கலர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதில் ஒபேசிட்டி 77% இருக்கட்டும். இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸு, இந்த சைஸ் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக ட்ராப் ஷேடோவை எனேபிள் பண்ணுறோம். ட்ராப் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி 50% இருக்கட்டும். ட்ராப் ஷேடோவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 டிகிரியில் இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து 10 பிக்சல் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். சைஸ் வந்து 20 பிக்சலில் இருக்கட்டும். இப்போது ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இங்கே கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒயிட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் அப்படின்றது ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. செலெக்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த செலெக்ஷன் க்ரியேட் ஆன பிறகு இந்த செலக்ட் மெனுவில் மாடிஃபைக்கு வரேன். மாடிஃபையில் எக்ஸ்பேண்டுக்கு வந்துடுறேன். இந்த எக்ஸ்பேண்டில் 50 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் செலெக்ஷன் கொஞ்சம் நகர்ந்து இருக்குது. நம்மளுக்கு செலெக்ஷன் கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் இந்த லேயர் பேனல்லே பார்த்தீங்கன்னா சேனல் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாத்தை நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டிச் ஷேப் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஸ்டிச் ஷேப் பாத் இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் ஆகிருக்கும் போது கீழே வாங்க. இந்த பேனலில் கீழே வந்தீங்கன்னா மேக் ஒர்க் பாத் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்குது. இந்த மேக் ஒர்க் பாத் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இப்போது அந்த செலெக்ஷனை சுற்றி ஒரு பாத் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது ஒர்க் பாத் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஒர்க் பாத் அப்படின்ற லேயரில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதனோட நேம் கேட்குது. நான் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக எக்ஸ்பேண்ட்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுங்கள். விண்டோ மெனுக்கு வாங்க. இதில் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விண்டோ மெனுவில் இருக்கிற இந்த ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரஷ் டிப்ஸ் ஷேப் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரஷ் டிப் ஷேப் இருக்கும்போது ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பிக்சலுக்கு வச்சுக்கோங்க. இதனோட சைஸ் 30 பிக்சலாக இருக்கட்டும். இங்கே பார்த்துங்க ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் இந்த அம்புக்குறியை பிடிச்சி அப்படியே ரைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 90 டிகிரிக்கு இருக்கட்டும். அப்படி கரெக்டாக செட் பண்ண முடியலன்னா இந்த ஆங்கிள் அப்படின்றதில் 90 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 19 டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏரோ வந்து 90 டிகிரியில் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறியா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு உள்நோக்கி தள்ளுங்க. இப்போ நேரோவாக மாறுது ப்ரஷ்ஷு. நேரோ சைஸுக்கு ப்ரஷ் மாறிடுச்சு. இங்கே கீழே வாங்க. இந்த ஹார்ட்னஸை வந்து 100% இருக்குது. இது 80ல் இருக்கட்டும். ஹார்ட்னஸ் 80ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஸ்பேஸிங்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸிங்கை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறேன். இது ஒரு 120 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்பேஸிங் வந்து 120 வச்சாச்சு. அடுத்ததாக ஷேப் டைனமிக்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணுறேன். இந்த ஷேப் டைனமிக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே ஆங்கிள் ஜிட்டர்னு இருக்கு இல்லையா, இங்கே வாங்க. இந்த ஆங்கிள் ஜிட்டரில் கண்ட்ரோல் அப்படின்றதில் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டைரக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷோட டைரக்ஷன் உங்களுக்கு மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிள் ஜிட்டர் வேல்யூ 1% இருக்குது. இதை நான் 3%ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா இந்த ஸ்ட்ரோக் ஆனது ஆங்கிள் மாறுது. சரி, இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மீண்டும் லேயர்ஸ் பேனலுக்கு வாங்க. இந்த லேயர்ஸ் பேனலில் இந்த டினிம் அப்படின்ற இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்கிற கிரியேட் நியூ லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டினிம் லேயருக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்டிச் லேயருக்கு கீழே ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? டினிம் லேயருக்கு மேலே ஸ்டிச் லேயருக்கு கீழே ஒரு புது லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு மீண்டும் பாத் லேயருக்கு வரும். வந்துட்டு ஆல்ட்டை பிடிங்க. உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் பாத் வித் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல
இந்த ஸ்ட்ரோக் பாத் வித் ப்ரஷ் அப்படின்ற ஆப்ஷனை ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டே கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரோக் பாத்தில் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷுன்னு தான் இருக்கணும். அதேமாதிரி சைமுலேட்டட் ப்ரெஷர் அப்படின்றது ஆஃபில் இருக்கணும். சைமுலேட்டட் ப்ரெஷர் ஆஃபில் வச்சுக்கோங்க. டூல் வந்து ப்ரஷ்ஷில் வச்சுக்கோங்க. ஓகே கொடுங்க. பாருங்கள், இந்த அழகான ஸ்டிச்சிங் வந்து இதில் அப்ளை ஆகிருக்கு. இந்த ஸ்டிச்சிங் அழகாக அப்ளை ஆகிடுச்சு. இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச்சிங் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. சில இடங்களில் இன்னும் ஸ்டிச்சிங் சரியாக விழலை. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிச்சிங் இல்லாமல் இருக்குது. அதை இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ப்ரஷ் டூல் எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ரஷ் டூல் எனேபிள் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஃபில் ஆகிடுச்சு. அதே போல் இங்கே ஒரு கிளிக், ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு கிளிக், இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கண்ட்ரோல்-, அதே போல் இந்த டீயில் இங்கே ஒரு கிளிக், ஷிஃப்ட்டு பிடிச்சி இங்கே ஒரு கிளிக், இங்கே கிளிக், ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இங்கே. அதே போல் இந்த ஹெச்சில் கொஞ்சம் இருக்குது. கண்ட்ரோல்+, இங்கே கிளிக், ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக், மீண்டும் கிளிக் கிளிக். பாருங்கள், அழகாக இந்த ஸ்டிச் ஆனது அப்ளை ஆகுது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.